அன்பிற்குரியவர்களே, கடிதாசியில் கண்ட செய்தி என்ற தலைப்பில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டுள்ள சங்கதிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சிந்தனையில் மனிதனின் அவல நிலையை அறிந்து கொண்டோம். இந்த ரோமர் நிருபத்தில் முதல் 2 அதிகாரங்களில் 2 கூட்டத்தாரை பற்றி கூறப்பட்டுள்ளது. அந்த 2 கூட்டத்தாரில் முதல் கூட்டத்தாரை பற்றி இன்று அறிந்து கொள்ளலாம். ரோமர் 1 அதிகாரம் 19 வசனம் முதல் 32 வசனம் வரை இந்த கூட்டத்தாரை பற்றி வாசிக்கலாம். இவர்கள் தேவ வெளிச்சம் அல்லது வேத வெளிச்சம் அடையாதவர்கள், வேத வசனங்களை அசட்டை செய்கின்றவர்கள், தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளும் மூடர்கள் அல்லது அறிவியலிகள் என்று ரோமர் 1 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது. 22 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரர் என்று. வேதவசனம் இவர்களை மதியினர்கள் அல்லது பைத்தியக்காரர்கள் என்று அழைப்பதற்கு காரணங்களை கொடுக்கிறது. முதலாவது காரணம், ஆண்டவர், கடவுள், படைத்தவர் உண்டு என்று அறிந்தும் அல்லது தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்தும் ஆண்டவர் இல்லை என்று சொல்வதுதான் முதல் காரணம். மனிதனுக்கு தேவாதி தேவன் தன்னை வெளிப்படுத்த அவனுக்கு உள்ளேயும் அவனுக்கு புறம்பேயுமாக 2 சாட்சிகளை வைத்திருக்கிறார். உள்ளே இருப்பது மனசாட்சி, புறம்பாக இருப்பது இயற்கையின் காட்சி. ரோமர் 1 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு உள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதாக. எனவேதான் மனிதன் திடீரென்று எதிர்பாராமல் எதையாவது சந்திக்கும் போது ஆண்டவரே, கடவுளே என்று தன்னையும் அறியாமல் அழைக்கிறான். இதற்கு நாத்திகவாதிகளும் விலக்கல்ல. புகழ்பெற்ற நாத்திகன் டாம்பே தன் மரணப்படுக்கையில் கர்த்தாவே என் மேல் கிருபையாயிரும் என்று கதறுகிறான். பரிணாமித கொள்கையை உருவாக்கிய டார்வின் தன் அந்திம காலத்தில் வேதத்தையும் அதன் ரட்சிப்பையும் குறித்து ஆவலோடு கேட்டான் என்று அறிவோம். உள்ளே இருப்பது மனசாட்சி என்றால் வெளியே இருப்பது இயற்கையின் காட்சி. சங்கீதம் 19:1 சொல்கிறது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையை அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, ரோமர் 1 அதிகாரம் 20 வசனம், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்பதாக வாசிக்கிறோம். அதாவது படைக்கப்பட்டவைகள் படைத்தவரை குறித்து சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, படைத்தவரை வணங்காது படைக்கப்பட்டவைகளை வணங்குவது. இதை குறித்து ரோமர் 1 அதிகாரம் 22 வசனம் முதல் 25 வசனம் வரை வாசிக்கிறோம். இது மனித அறிவீனத்தின் கொடிய அந்தகாரம், தேவனை நிந்தித்து அவமானப்படுத்துவது போன்றது. எனவே ஆண்டவர் ஆவி ஆத்துமா சரீரமாக படைக்கப்பட்ட மனிதனை ரோமர் 1 அதிகாரம் 24 வசனத்தின்படி அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறார். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, தேவனை வணங்காது படைப்பை வணங்குகிறபடியினாலே ரோமர் 1 அதிகாரம் 26 வசனத்திலே தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அதோடு கூட விடவில்லை. ரோமர் 1 அதிகாரம் 28 வசனத்திலே தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதாக வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்திலே ஒரு மனிதன் கூட சுவிசேஷ ஒளி எனக்கு கிடைக்கவில்லை என்று போக்கு சொல்ல வாய்ப்பில்லை. ஏனென்றால் ரோமர் 2 அதிகாரம் 15 வசனத்திலே அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்கிறார்கள் என்பதாக வாசிக்கிறோம். அன்பிற்குரியோரே, முதல் கூட்டத்தார் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதவர்கள், தேவனுக்கு பதிலாக படைத்தவருக்கு பதிலாக படைக்கப்பட்டவைகளை வணங்கியவர்கள். விளைவு அசுத்தம், இழிவான இச்சை,
கேடான சிந்தனை. நம்முடைய நிலை என்ன? சிந்திப்போம். வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்.